பிரைஸ் அலாட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வழியில் உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஐமீன், எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சது. உங்கள் மத்தியில் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். இந்த வார்த்தை இன்றைக்கி நான் உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் மேலே நான் பேசுகிறேன். நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீங்க. சத்துவனுடைய சகல பவர்ஸையும் வல்லமையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு வசனம் சொல்லுது. இப்போது இதை நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், அதாவது நம்ம பிசாசு நம்மளுடைய சூழ்நிலைகளை, நம்மளுடைய அடுத்த லெவலுக்குள்ளே போகிற சில காரியங்களை நம்மளை வியாதியை கொடுத்தோ, இல்லை வறுமையை கொடுத்தோ, இல்லை சில பாடுகளை கொடுத்தோ, இல்லை நம்ம அடுத்த விஷயங்களை யோசிக்க முடியாத மாதிரி எண்ணங்களை கொடுத்தோ, எதை வேணாலும் அவன் டிசைனாக ப்ராப்ளம்ஸ் அவன் க்ரியேட் பண்ணுவான். அப்போது இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும். அப்படின்னா இங்கே ஒரே பிளாட்ஃபார்ம் லெவலில் எனக்கும் பிசாசுக்கும் யுத்தம் இல்லை. அதுதான் இங்கே இந்த பைபிளுடைய வசனம் சொல்லுது. சத்ரு எப்படி வரான்னா, சர்ப்பங்களை போல் தேள்களை போல் நம்மளை மேற்கொள்ள வரான். ஆனால் நம்ம அவனுக்கு ஈக்குவலாக சண்டைலாம் போடல, அவனுக்கு ஈக்குவலாக நம்ம ஃபைட் பண்ணல. அவன் நமக்கு கீழே இருக்கிறான், அவனை நம்ம மிதிக்கிறோம். அப்போது அப்படின்னா அவனை மிதிக்கிறோம் அப்படின்னா அவன் நம்ம லெவலில் இல்லை, நம்மளுடைய லெவலுக்கு கீழே இருக்கிறான். ஆண்டவரை நேசிக்கிற நீங்கள், ஆண்டவரை நம்பி இருக்கிற நீங்கள், ஆண்டவரை அவர் தான் என்னுடைய ரட்சகர், அவருக்காக நான் நிற்கிறேன்னு சொல்கிற நீங்கள், பிசாசு என்றைக்குமே யுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் நேரில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே வசனம் ரொம்ப கிளியராக அழகாக சொல்லுது. உங்களை எதிர்த்து வருகிற எல்லா விதமான பொல்லாப்புகளும், உங்களை அட்டாக் பண்ண நினைக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளும் உங்கள் காலுக்கு கீழே தான் ஆல்ரெடி இருக்குது. நம்ம சில நேரங்கள் என்ன நினச்சிடறோம் அப்படின்னா, அது நமக்கு மேலே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம லெவலுக்கு மேலே நம்மளுடைய பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம நினைக்கிறதுனால தான் நம்ம அதிலேருந்து ஜெயிக்கவே முடியாமல் இருக்குது. பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளை எதிர்த்து வருகிற எல்லா விதமான சத்துனுடைய எக்ஸ்ட்ரீம் போராட்டமாக இருந்தாலும் அது என்னுடைய லெவலில் கூட இல்லை, என்னுடைய லெவலுக்கு கீழே இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலை உங்கள் லெவலுக்கு கீழே இருக்குது. நீங்கள் அதை மிதிப்பீங்க. அதாவது சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்தாராம், அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறார். பிசாசுக்கிட்ட என்ன வகையான டிசைனான பவர் வச்சுருக்கலாங்க, நான் சொல்கிறேன். எப்பேற்பட்ட பவர்ஸ் இருக்கலாம், எப்பேற்பட்ட நயவஞ்சகமான உங்களை ஏமாற்றி ஏதாவது பண்ணி உங்களை மயக்கிற என்ன டெக்னிக்ஸ் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்லிப் ஆக மாட்டீங்க. நீங்கள் ஸ்லிப் ஆகி நிற்க முடியாது. உங்களுடைய வழி, உங்களுடைய பாதை சரியான வேலை போயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆத்தரைஸ்ட் பீப்புளாக இருக்கிறீங்க. அத்தாரிட்டியை நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறீங்க. அத்தாரிட்டிங்கிறது கிரைஸ்டுடைய ஐடென்டிட்டி. யூ ஆர் கேரியிங் த கிரைஸ்ட் ஐடென்டிட்டி. நீங்கள் கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை, அவருடைய ரூபத்தை சுமக்கிறதுனால, அந்த பவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் சத்ருவுக்கு நிகரானவங்க கிடையாது. சத்ரு உங்கள் காலுக்கு கீழே இருக்குது, நீங்கள் அவனுக்கு மேலே இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தொடர என்ன பிரச்சனையாக வேணா இருக்கலாம். வியாதி, தரித்திரம், வறுமை, இல்லை பொறாமை, எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லை நீங்கள் வளரதை பார்த்து உங்கள் சத்துருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்க யாருக்கு வேணாலும் இருக்கலாம். பட் நான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் உங்கள் காலுக்கு கீழே. உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களை வளர விடாமல் உங்களை தடுக்க நினைக்கிற எல்லாருமே உங்களுக்கு ஈக்குவலாக அவங்கள வைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு ஈக்குவலாகவே இல்லை, அவங்க உங்களுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஏன்னா கீழே இருக்கிறனால தான் அவங்க உங்கள் காலை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க அவங்க மெச்சூர்டு பீப்புளாக இருப்பாங்க. அவங்க கிறிஸ்துவனுடைய அடையாளமாக இருப்பாங்க, கிறிஸ்துவ அறிஞ்சவங்களாக இருப்பாங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களாக இருப்பாங்க, கிருபையை புரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் உங்களை இப்போது அட்டாக் பண்ணிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு ஒரு மாதிரி பண்ணுறாங்களோ, எல்லாருமே உங்கள் லெவலில் இல்லைங்க. அவங்க எல்லாருமே உங்கள் கால் கீழே இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்புங்க, நீங்கள் அவங்களுக்கு மேலே இருக்கிறீங்க. அவங்க உங்ககிட்ட என்ன பவரை யூஸ் பண்ணாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா அவங்க அத்தனை பேருடைய வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய அத்தாரிட்டி ஆண்டர் நம்மகிட்ட கொடுத்துருக்குற. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களுக்குள்ள, உங்கள் வேலை ஸ்தலங்கள், உங்கள் பிஸ்னஸில், எல்லா இடங்கள்லையும் நீங்கள் அத்தாரிட்டியை கேரி பண்ணுற பீப்புளாக இருக்கிறீங்க.
நீங்கள் அவருடைய ஐடென்டிட்டியை சுமந்து போகிற ஒரு கேரியராக இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்களை எதிர்த்து வருகிற பிசாசுக்கு நிகராக இல்லைங்கிறத நம்பணும். நீங்கள் அவங்களுக்கு நிகராக இல்லை, அவங்க உங்கள் காலுக்கு கீழே இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு மேலே ஆல்ரெடி இருக்கிறீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களை கீழே இருந்து இழுக்க நினச்சாலும் அந்த பிசாசுகளை உங்களை தொட முடியாது. உங்களுடைய பவர் தனி. உங்களை ஆண்டவர் அழைச்ச விதம் வேறு, உங்களை ஆண்டவர் டீல் பண்ணுற விதம் வேறு. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து பேச முடியும். உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தில் கலக்க போகிறார். நீங்கள் கலக்க போகிறீங்க, இந்த உலகத்தை அசைக்க போகிறீங்க. இந்த உலகத்தை நம்மளை ஆப்போசிட்டாக நினைக்கிறவனுக்காக நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க. என்றைக்குமே அவங்க இந்த கேட்டகரி தான், அதாவது சர்ப்பம் தேல் அந்த கேட்டகரி தான். அவங்கள ஒரு ஹியூமன் பீயிங்காக கூட பைபிள் கருதலை. ஸோ உங்களை மேற்கொள்ள நினைக்கிற யாராக இருந்தாலுமே, உங்களை கீழே தள்ள நினைக்கிற யாராக இருந்தாலுமே உங்கள் மேலே பொறாமையாக இருக்கிறாங்க, உங்கள் மேலே ஜெல்லஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஹியூமன் பீயிங் கேட்டகரியில் கிடையாது, அவங்கெல்லாம் சர்ப்பமாயும் தேலாயும் இருக்கிறாங்க. ஸோ அதை ஆண்டவர் டீல் பண்ணிக்குவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை நேசிங்க, அவருக்காக நில்லுங்க, அவருக்காக ஓடுங்க, அவரை மட்டும் கையில் பிடிங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் தூக்கி உட்கார வைப்பார். ஏன்னா நீங்கள் கேரி பண்ணுறது அவருடைய அத்தாரிட்டியை. இயேசு கிறிஸ்து அத்தாரிட்டியில் நின்னார், சகல பிசாசுகளையும் துரத்தினார். அவருடைய வேலை உண்டு, அவர் போயிட்டே இருந்தார். இன்றைக்கி அதுதான் நம்ம செய்ய போகிறோம். நானும் நீங்களும் செய்ய போகிற ஒரே ஒரு வேலை அதுதான். நம்மளுடைய வேலை ஒன்று, இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அமைச்ச நோக்கம் ஒன்று. அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். யார் நம்மளை காலை பிடிச்சி இழுத்தாலும் காலை வாரினாலும் நம்ம ஸ்லிப் ஆக மாட்டோம். நீங்கள் ஸ்லிப் ஆக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஸ்லிப் ஆக விட மாட்டார். ஆமென். இத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஆமென் போடுங்க. கர்த்தர் நல்லவர், உங்களை நேசிக்கிறார், அவர் என்றைக்கும் மாறாதவர். ஆமென்.